ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ். மக்களே, நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? காலேஜ் முடிஞ்ச உடனே ஜாப்க்கு போனால் சேலரி வந்த உடனே எக்ஸ்பென்சஸ். வருஷம் போகும், ஆனால் பணம் மட்டும் நம்ம கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீலே வராது. அப்போ ஒரு கேள்வி வரும், பணம் ஏன் நமக்கு வேலை செய்யலை? அதுக்கு ஆன்சர் கிடைக்கிற இடம்தான் ஸ்டாக் மார்க்கெட். மக்களே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம் பண்ணல, வெல்த் கெயின் பண்ணுறோம் பண்ணல, அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு ஒவ்வொருவருக்குமே ஒரு புரிதல் கண்டிப்பாக வேணும். நானும் ஒரு பிகினர்ஸ் தான், என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்னு கேட்ட உடனே சார்ட்ஸ், கேண்டில், லாஸ், ப்ராஃபிட்னு பயம் வரும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்னால் பெரிய மேக்ஸ் இல்லை, பெரிய இங்கிலீஷ் இல்லை. இது ஒரு சிம்பிள் சிஸ்டம், ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணுற டூல் தான் ஸ்டாக் மார்க்கெட். அந்த சிஸ்டத்தில் ஒரு பக்கம் கம்பெனி இருக்கும், இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர் இருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும். பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தையில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா ஸ்லோவாக ஸ்டெடியாக பணம் வளர்கிற பிளேஸ் தான். அதாவது பணம் நமக்காக வேலை செய்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். சரி, ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னென்னு பேசிக் ஒரு ஐடியா இருக்குது. சரி, ஓகே, இதில் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு கம்பெனி இருக்குது, இன்வெஸ்டர் இருக்காங்கிற இந்த கம்பெனி எதுக்கு உள்ளே வருது அப்படின்னு ஒரு பேசிக் டவுட்ஸ் இருக்கும். அப்போது கம்பெனி சைடு பார்க்கலாம். கம்பெனி ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க? ஒரு கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோனில் இருக்குது. அப்போது அந்த கம்பெனி டெவலப் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிறைய எம்ப்ளாயிஸ் வேணும், அப்புறம் ஒரு இடம் வேணும், அதை டெவலப் பண்ணுறதுக்கு மிஷினரிஸ்லாம் வேணும். அப்போது அதுக்கு பணம் தேவை. அந்த பணத்துக்கு அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பேங்க், இன்னொன்று பார்ட்னர்ஷிப், மூணாவது ஆப்ஷன் இல்லை ஷேர் மார்க்கெட். பேங்க் லோன் அப்படின்னா இஎம்ஐ ப்ரெஷர். அப்போது செகண்ட் ஆப்ஷன் சரி பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவங்களுக்கு ஓனர்ஷிப்பை டிவைட் பண்ணி தர வேண்டியது வரும். அப்போது மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி செல் பண்ணுறது மூலயமா அவங்க பணத்தை வாங்க முடியும் மக்கள்கிட்ட இருந்து. அந்த பணத்தை மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்லை. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை கைட்லைன்ஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் செபி. அப்படி கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ண உடனே அவங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிற ஆப்ஷன் தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். கம்பெனிக்கு ஃபஸ்ட் டைம் பப்ளிக்கிட்ட ஷேர் ஆஃபர் பண்ணுறது. ஐபிஓ மூலமாக கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுது. அந்த ஷேர்ஸ் தான் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகுது. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சினா ஸ்டாக் மார்க்கெட்டோட மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை ரூல் பண்ணுறது தான் நம்ம எஸ்பிஐ, இந்த மாதிரி பேங்க் செக்டார்லாம் ரூல் பண்ணுறது ஒரு ஆர்பிஐ. ஆர்பிஐயில் நம்ம டைரெக்டாக ஒரு அக்கௌண்ட்டெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணுற பேங்க்குக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானால் ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் உள்ளே வராங்கன்னா அந்த கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆகுறதுலேருந்து ஐபிஓலேருந்து அந்த கம்பெனியோட A to Z அனைத்தையுமே வாட்ச் பண்ணி மக்களுக்கு கரெக்டான கம்பெனியை லிஸ்ட் அவுட் பண்ணி ஸ்கேம் இல்லாத ஒரு கம்பெனியாக கொடுக்க முயற்சி பண்ணுறது தான் செபி. முன்ன சொன்னது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஃபார்முலாவில் சொல்லணுன்னா கம்பெனி ப்ளஸ் இன்வெஸ்டர் ஈக்குவல் ஸ்டாக் மார்க்கெட். கம்பெனிக்கு பணம் வேணும், இன்வெஸ்டருக்கு க்ரோத் வேணும். ரெண்டு பேரும் மீட் ஆகிற இடம்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். கம்பெனி சைடில் பார்த்தா கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ் வேணும், ஃபேக்ட்ரி வேணும், எம்ப்ளாயீஸ் வேணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும். பேங்க் லோன் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இஎம்ஐ ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு பதிலாக கம்பெனி பப்ளிக் கிட்ட வருது, ஐபிஓ மூலமாக இன்வெஸ்டர்கிட்ட பார்ட்னர் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் எடுத்தால் இஎம்ஐ இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்வெஸ்டர்ஸ் கம்பெனியோட ஓனர்ஸ் ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறது மூலிமா. ஷேர்னால் என்ன? ஷேர்னால் கம்பெனியோட ஸ்மால் ஓனர்ஷிப். நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினா நீங்கள் கம்பெனியோட ஒரு சின்ன ஓனர். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ப்ராஃபிட் இருந்தால் பெனிஃபிட், லாஸ் இருந்தால் ரிஸ்க், அதுதான் ஷேர். சரி, கம்பெனி
ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, நம்ம ஏன் இன்வெஸ்டர் ஆன நம்ம ஏன் அந்த கம்பெனியை பை பண்ணணும், நம்ம ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் தான் இது. இன்வெஸ்டர் சைடுன்னு பார்த்தா பேங்க்கில் போட்டால் பணம் சேஃப் தான், ஆனால் க்ரோத் இல்லை. அது நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணுற அளவு இல்லை. எஃப்டின்னு பார்த்தாலும் ஒரு 6% தான். அப்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி க்ரோத் சான்ஸ் அதிகம். டெசிஷன் நம்ம கையில் தான் இருக்குது. சரி, இப்போ ஒரு ஷேர் வாங்கிட்டேன், அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டால், அது கம்பெனி மூவ் பண்ணுறதா, அந்த ப்ரைஸ் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அப் ஆகுது டவுன் ஆகுது, அதெல்லாம் கம்பெனி பண்ணுறதா, இல்லை இந்த செபின்னு சொன்னீங்க அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஷேர் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அது சிம்பிள். டிமாண்ட் அண்ட் சப்ளை. பையர்ஸ் ஜாஸ்தினா ப்ரைஸ் மேலே போகும், செல்லர்ஸ் ஜாஸ்தினா ப்ரைஸ் கீழே போகும். மார்க்கெட் எல்லாமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகுது. குட் நியூஸ் வந்தால் பையர் ஜாஸ்தி, பேட் நியூஸ் வந்தால் செல்லர் ஜாஸ்தி. அதுக்கு தான் ஷேர் ப்ரைஸ் டெய்லி மூவ் ஆகுது. சரி, ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இன்வெஸ்டர் ஏன் வராங்க, கம்பெனிஸ் ஏன் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு கேம்பிளிங், இதில் பணம் லாஸ் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணுறது. ட்ரேட் வேறு, இன்வெஸ்ட் வேறு. நம்ம போகிறது இன்வெஸ்ட் நோக்கி, ட்ரேட் நோக்கி. இந்த மார்க்கெட்டில் யார் வின் பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் ஃபாஸ்ட் ட்ரேடர் இல்லை, ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவன் இல்லை, டிப் ஃபாலோவர் இல்லை, பேஷண்ட்டாக இருக்கவன், டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறவன், அவன் தான் லாங் டேர்மில் ஜெயிப்பான். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா சிஸ்டம், ஷேர் மார்க்கெட்னா ஆக்ஷன். ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டா மார்க்கெட் பயம் கம்மியாகும். நாலேஜ் இருந்தால் ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா பயப்பட வேணாம், புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த சேனல் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டாக் மார்க்கெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஷேர் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.